பிள்ளைகள் தூங்கிவிட்டார்களா? ஆம், தூங்கிவிட்டார்கள். என்ன செய்வது? நாங்கள் கட்டி இருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் காணோம். பெருமாள் எங்களுக்கு பிள்ளைகளையும் கொஞ்சம் தாராளமாக தந்துள்ளார். என்ற பிள்ளைகள் வயலில் சொல்லிய நல்மணிகள் மூத்த மகன் கொடுத்துள்ளன. அதனை நன்றி செய்து கொடுத்த உங்களுக்கும் கொஞ்சம் வைத்திருக்கிறார். எனக்கு வேண்டாம். நான் கிருஷ்ண நாமத்தை கருதி என் பசியை தீர்த்துக் கொள்வேன். நீ அதனை அருந்தி விட்டு போய்விட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள்? நான் கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ண நாமம் அருள்வதா? அதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து விடு. தண்ணீரா? இனியும் இதில் தண்ணீர் கலக்க முடியாது. போதுமான அளவு தண்ணீர் கலந்து விட்டேன். தண்ணீர் தான் எனக்கு உணவாக இருக்கிறது. என்ன செய்வது? எல்லாம் காக்கும் கடவுளான என் கண்ணன் பார்த்துக் கொள்வான். சுவாமி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன? சொல் பார்க்கலாம். உன் சொல்லை மறக்க முடியுமா? எம்பெருமான் கண்டர் உங்கள் இளமை கால தோழர்கள் சொன்னீர்கள். அது உண்மைதான். ஆமா ஆமா, அந்த பழைய நினைவுகள் பசுமையாக என் உள்ளத்தில் இருக்கின்றன. கண்களிலே தோழனாக பெற்றவன் நான். அவனும் நானும் இணைப்பிரியாதிருந்த அந்த காலம் மறுக்கத்தான் முடியுமா? அந்த அருமையான தோழனை நீங்கள் எப்படி காப்பாற்றுகிறார்கள்? கண்ணன் கைசல் விடுவது நல்லது. ஆனால் அவன் காக்கும் கடவுள் உலகத்தையே காப்பவன். என்னை பார்க்க நேரம் கிடைக்குமா? அவனை கண்ணாலே கண்டு ஆனந்தம் அடைகிறேனே. இல்லை சுவாமி, ஒருமுறை அவனை நேரில் பார்த்து அந்த நிலையை விளக்கி என்ன கேட்கச் சொல்கிறாய்? எங்கள் வறுமையை போக்க பிள்ளைகளுக்கு ஒரு நேர கல்வியாவது கொடுக்க, அப்போது உங்களுக்கு ஒரு பிரியாத வேண்டிகள் உங்கள் குசேலன் பெயர் சுதாமா என்று இருக்க வேண்டும். அது சரி சுசீலா. ஆனால் நண்பனை கையோடு எப்படி போய் பார்த்தது? இதோ வருகிறேன், வருங்கள். சுசீலா எங்கே போகிறாள்? என்ன தந்துவிட போகிறாள்? இது கொஞ்சம் அவள் செய்கிறது. உண்மைக்கே எடுத்துச் செல்லுங்கள். இந்த சின்ன முடிச்சையா? இது எங்கள் இருவரில் அன்பும் கலந்திருக்கிறது. சரி, நான் என் நண்பனை போய் பார்த்து வருகிறேன். எங்கள் வறுமையை சொல்ல மறக்க வேண்டாம். சுசீலா, உச்சைக்காலம் போல தெரிகிறது. குளித்து இத்தனை நாட்களோ பார்க்கவே அரவணைப்பாக இருக்கிறது. வேட்டியையும் எடுத்ததை ஓட்டுகள். துவாரையின் காவலனே வணக்கம். கிருஷ்ணரிடம் சென்று அவன் தாயனாக சுதாமாவும் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்ன? நீங்கள் எங்கள் சுவாமியை நண்பனா? போய் சொல்லி சுவாமியை பார்த்து திட்டம் போட்டிருக்கிறார். இப்படி எல்லாம் ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் போய் கண்ணரிடம் சொல்லுங்கள். அவன் என்னை சந்திக்க மறுத்தார். நான் வந்தவனையே போய் விடுகிறோம். புறத்தோற்றத்தை வைத்து நான் முடிவெடுக்க மாட்டேன். எங்கள் சுவாமி அன்புக்கு மதிப்பு கொடுக்கிறேன். சுதாமா, 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 என் அன்பு நண்பனே, உன்னை பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? கண்ணா, நான் உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பேன். ருக்மணி, நான் அடிக்கடி சொல்வேனே என் நண்பன் சுதாமா என்று. அவன் இவன்தான். ஆமாம் ஆமாம், இவன் காலில் உள்ள புழுதியை பார். முதலில் கழுவ வேண்டும். யார் அங்கே? தண்ணீர் கொண்டு வாருங்கள். பக்தரின் பாவங்களை கழுவும் நீ என் பாவங்களை கழுவுவதா? நீ என் திருவடியையே நினைக்கும் சிறந்த பக்தர். பக்தர்களால் தானே நான் பகவானாகிறேன். கழுக்கு போய் வந்துள்ளார். குளிப்போடு இருக்கிறோம். காவலனே, இவர் குளிக்க ஏற்பாடு செய்யுங்கள். அவருக்கும் எனக்கும் விழுந்து தயாராகட்டும். வாசுதாமா, உள்ளே போவோம். சுவாமி போய் நெடுநேரமாக இருக்கிறது.
சந்தோஷம். நான் சென்று வருகிறேன். பார்த்து போ சுதாமா. அண்ணியையும் பிள்ளைகளையும் அன்பாக கேட்டேன் என்று சொல். வருகிறேன் கண்ணா, வருகிறேன் அம்மா. என்னை மன்னித்து விடுங்கள். யாரென்று தெரியாமல் நான் தவறாக பேசினேன். உங்கள் தவறு எதுவும் இல்லை. என் தோற்றம் அப்படி எங்கள் ஊரில் என்னை குசேல் என்று நான் அழைத்தார். சாப்பிட்டு விட்டு